ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஃபுல் வீடியோ போடுதாங்க. என்ன வீடியோன்னு பார்க்கலாமா? பாருங்கள், இன்றைக்கி ஃபிஷ் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் தாங்க பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஒரிஜினல் ஃபிஷ் குழம்பும் ஃப்ரையும் கிடையாது, டூப்ளிகேட்டு தான். இது நான் எதில் செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்களா? இது நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு சாப்பிட்றவங்க பிடிக்கவங்களுக்கு இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். நல்லா உப்பு காரம் புளிப்புன்னுக்கிட்டு மீன் குழம்புனாலே அவ்வளோ இருக்குது. ஆனால் அச்சு அசலாக அதே வாசனையோட அதே ஸ்ட்ரக்சரோட பண்ணியிருக்கேன். மீன் குழம்பும் மீன் பொரிச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கும். உங்களால் நம்ப முடியாது நான் இது வெஜ்ஜில் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு. ஃபஸ்ட்டு இது சாப்பிட்டு ட்ரை பண்ணி இந்த ஃபிஷ்ஷு ஒரு துண்டு ஆக்கி காமிக்கேன். இந்த குழம்பையும் பாருங்கள், ஒரு சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு பச்சை பயிறு எடுத்து நைட்டு ஊற வச்சுட்டேன். இதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். அந்த பச்சை பயிரை அரைமுறி தேங்காவை துருவண தேங்காய் தான் போடணும், இல்லை அதனால் நான் கட் பண்ணி போட்டிருக்கனாக்கில் குறப்பாக அரைச்சி வந்துட்டேன். இதுக்கு மேலே ஊற வச்ச பச்சை பயிரையும் போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, அப்புறம் 4 பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைச்சா போதும். தண்ணி ஊற்றாமலே அரைச்சிக்கோங்க. இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் 1 ஸ்பூன் உப்பையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக பிசைங்க, ஆனால் பிசைஞ்சு எடுத்து நம்ம இதை வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறது எப்படின்னா, நம்ம ஒரு கீழே ஒரு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சாலும் சரி தான். நான் ஒரு கீழே கடாயில் தண்ணி வச்சு அதுக்கு மேலே ஒரு அரிப்பு தட்டு வச்சு தான் நான் உருண்டையாக ஆக்கி நான் வைக்க போகிறேன். இது ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு கட்லெட் மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதை நம்ம மீன் எவ்வளோ சைஸ் வேணுமோ அதை வரையே நம்ம கட் பண்ணி எடுத்து போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 6 உருண்டை வந்துட்டுங்க. அந்த 6 உருண்டை போட்டு ஒரு 3 உருண்டை நான் குழம்புக்கு போட போகிறேன். 3 உருண்டை தான் நான் எடுத்து கட் பண்ணி பொரிக்க போகிறேன். எல்லாம் பொரிச்சதுக்கப்புறம் மசாலா குழம்புக்கு அரைமுறி தேங்காய், ஒரு 10-15 வரமிளகா, 1 ஸ்பூன் ஜீரகம், 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் வெட்டின வெங்காயத்தில் அதையும் போட்டு நல்லா மையாக அரைச்சி வந்துடுங்க. பாருங்கள், வெந்து வந்துட்டு ஒரு ஸ்பூனை போட்டு நான் பார்க்க நல்லா வெந்துட்டு பாருங்கள். இது ஒரு ஆற வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த கடாய் தண்ணி தூர ஊற்றிட்டு அதில் மசாலா நம்ம கலக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவும் இதில் சேர்த்தாச்சு. ஒரு 60-70 கிராம் புளி நல்லா கொஞ்சம் திக்காக எடுத்து நல்லா கரைச்சி ஊற்றிக்கோங்க. இது எல்லாமே கரைச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு, ஆல்ரெடி நம்ம அந்த கட்லெட் மாதிரி பண்ணோம்ல அதுலேயும் உப்பு இருக்குது, இதுலேயும் பார்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பையும் போட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சளையும் போட்டு நம்ம கொதிக்க விட போகிறோம். கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு நம்ம கொதித்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறி வந்துட்டுங்க பச்சை பயிறு. இதை எடுத்து நம்ம கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் எடுத்து வெட்டிக்கோங்க. எனக்கு இந்த சின்ன சின்ன துண்டாக எடுத்துக்கிட்டேன்னா இதில் எப்படியும் உங்களுக்கு ஒரு 15-20 பீஸ் வந்துடுங்க. நல்லா தாராளமாக நீங்கள் 2 டைம் வச்சு கூட சாப்பிட்லாம். அவ்வளோ அச்சு அசலாக மீன் குழம்பு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். இன்றைக்கி நான் கோல்டு வின்னர் ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் எடுத்துருக்கேன். அந்த எண்ணெய் தான் இன்றைக்கி தாளிக்க போகிறேன். ஒரு 2 கரண்டி எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், மீதி இருந்த வெங்காயமும் பூண்டையும் போட்டு நல்லா ப்ரௌனாக வதக்கி எடுத்தாச்சு. அதில் கருவேப்பிலையும் போட்டாச்சு. ஒரு பச்சை மிளகா, ஒரு 5-6 பச்சை மிளகா சின்ன சின்ன பீஸாக வெட்டி நம்ம அந்த குழம்புல பச்சையாகவே நம்ம போட போகிறோம். வதக்கெல்லாம் வேண்டாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண அந்த பீஸை எடுத்து நம்ம அது எல்லாத்துலேயும் போட போகிறோம். கொஞ்சம் குழம்பு வந்து தண்ணியாகவே வைங்க, ஏன்னா நம்ம இவ்வளோலாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காயிரும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம தாளிச்சிட்டோம் பார்த்தீங்களா, இதில் நம்ம 2 தக்காளி போட போகிறோம். தக்காளி வதக்கி அதில் 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூளையும் போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த தாளிப்பை தூக்கி நம்ம அந்த குழம்புல கொட்ட போகிறோம். அதில் ஊற்றினதுக்கப்புறம் இந்த மேலே அந்த எண்ணெய், வெந்தயம், கடுகு எல்லாமே போட்டிருக்கனாக்கில் மீன் குழம்பு வாசனை அப்படியே வீடு கமகமன்னு வந்துச்சு. யாருமே நம்பவே இல்லைங்க, நான் மீனே போடாமல் மீன் குழம்பு வாசனையில் சூப்பராக பண்ணியிருக்கேன்னு. அவ்வளோ சூப்பராக எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்கங்க. அதுக்கப்புறம் இது ஒரு சைடில் குழம்பு உங்களுக்கு ரெடி ஆகிட்டு, மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஒரு சைடில் மூடி வச்சுக்கோங்க. மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம மீன் பொரிக்கிற மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மீதி இருந்த 3 கட்லெட்டை எடுத்து நான் இந்த மாதிரி மீன் துண்டு துண்டாக ஆக்கி வைப்பாங்களே அதே மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் தான் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு என்னெல்லாம் மசாலா எடுக்கலான்னா, ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் சிக்கன் 65 மசாலா தாங்க இருந்துச்சு, ஃபிஷ் மசாலா இல்லை. அதனால் இது நம்ம ஃப்ரை தானே பண்ண போகிறோம். அதனால் எந்த எக்ஸ்ட்ரா நிறைய மசாலாலாம் போட வேண்டாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை தொளிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த கட்லெட்டில் நம்ம கொஞ்சம்
இப்போ தடவி வச்சுக்கோங்க. இது 2 நிமிஷம் நீங்கள் நல்லா ஊற வச்சா போதுமே, ரொம்பலாம் ஊற வைக்க வேண்டாம். இதை நம்ம சூடான கல்லில் எண்ணெயை ஊற்றி அப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமாக வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எண்ணெய் மசாலா எல்லாமே உள்ளே சேர்ந்து மொறு மொறுன்னு நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். இது அச்சல் பாருங்கள், நீங்கள் ஒரிஜினல் மீன் கூட இந்த மாதிரி துண்டு துண்டாக வந்திருக்காது போலுக்கு, ஆனால் இது அப்படியே இருக்குது பாருங்கள். இதை நான் கொடுத்த ஒருத்தவங்களுக்கு சேம் இது மீன் தான் நினச்சாங்க, ஆனால் ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நினச்சாங்க உள்ளே பச்சை பயிறு இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொடுக்கறது வரைக்கும் கூட அவங்க நம்பவே இல்லை, இது நான் வெஜ்ஜில் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், இது எல்லாமே செஞ்சு வச்சு 2 பேட்சை நான் பொரித்து எடுத்துட்டேன். இது எல்லாமே பொரிச்சதுக்கு அப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இப்போ நம்ம தட்டில் வச்சு பரமாறி காமிக்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது கூட வந்து என்னுடைய ஹஸ்பண்டு ஒரு சட்னி பண்ணாங்க, வேறு கடலை சட்னி. இது சூப்பராக இருந்துங்க. இதுக்குள்ள ரெசிபி வேணால் நான் அடுத்த உங்களுக்கு வீடியோவாக நான் போட்டு காமிக்கிறேன். இது ஒரு 1/2 hour கழித்து மீன் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள். அந்த குழம்பு திக்கு, அந்த மீன் குழம்பு மாதிரி வாசனை கம்ம கம்மன்னு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை ஒரு தட்டில் சர்வ் பண்ணுறேன், எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூடான சாதத்தை போட்டு இலை மேலே அப்புறம் 2 கரண்டி குழம்பையும் ஊற்றி அதில் ஒரு 2 மீனையும் போட்டு அப்படி பிசைஞ்சு சாப்பிட்டா எப்படி இருந்துச்சு தெரியுமா? இது கூட நான் பொரிச்ச மீன் வைக்க பாருங்கள். வைக்கும்போதே உங்களுக்கு எப்படி திண்ணமாக இருக்குது பாருங்கள். இதை இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கமெண்டில் எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதேமாதிரி செஞ்சு நான் உங்களுக்கு போடுவேன். வேறு என்னெல்லாம் நம்ம வெஜிடேரியனில் நான்வெஜ் மாரி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.